ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெரியர் growth 360. ஐடி கம்பெனியில் ஜாப்க்கு போகணும், பட் ஸ்டில் நான் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ்க்காக இப்போ 3 கம்பெனிஸ்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஓப்பனிங்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம், பார்ட் டைம், ஃபுல் டைம் ஜாப்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க 2023லேருந்து 26க்குள்ள பாஸ்ட் அவுட் ஆன கேண்டிடேட்டா இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம கண்டிப்பா நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுதான் பேசிக் எலிஜிபிலிட்டி. அடிஷனலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த வீடியோல வந்து எந்த கம்பெனிக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அண்ட் என்ன ரோல், சேலரி, ஸ்கில்ஸ் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். கண்டிப்பா ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புதுசா இருக்கலாம். ஸோ நீங்க வந்து கம்பெனிக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேலு ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த ரோலுக்கு. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால இன்டர்வியூ கிராக் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் கிரியேட்டிவ்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஜூனியர் ஆப்பரேஷன்ஸ் அனலிஸ்ட்காக இந்த ஓப்பனிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சேலரி பேக்கேஜ் 3.5ல இருந்து 5 எல்பிஏக்குள்ள நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரோலுக்கு நீங்க என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் தான் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க அட்வான்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது பிவட் டேபிள் எப்படி கிரியேட் பண்றது, சார்ட்ஸ், ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ரோல் கம்ப்ளீட்லி டேட்டா அனாலிசிஸ் ரிலேட்டடா இருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா அனாலிசிஸ், டேஷ்போர்ட் எப்படி கிரியேட் பண்ணும், ஒரு ரிப்போர்ட் எப்படி ஆட்டோமேட் பண்ணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து எக்ஸல்ல வந்து ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய ரோல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கான்டாக்ட் சென்டர்ல இருந்து வரக்கூடிய டேட்டா வந்து அனலைஸ் பண்ணி அதோடைய பேட்டர்ன், ட்ரெண்ட் இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்டிங்ல வந்து நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பிசினஸ்க்கு வந்து என்ன கோல்ஸோ அதுக்கு என்னென்ன ரிப்போர்ட்லாம் தேவைப்படுதோ அது எல்லாமே உங்ககிட்ட சொல்லிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஒரு ட்ரைனிங் இருக்கும். தென் நீங்க வந்து ஜாப்ல பெர்மனன்ட்டா ஒர்க் பண்ற மாதிரி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெக்வயர்மெண்ட் வந்து கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு இன்டர்னல் டீம்ஸோட கண்டிப்பா வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணி கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். மெயினா வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், கூகுள் ஷீட்ஸ் அண்ட் நீங்க பவர் பாயிண்ட், வேர்ட் டாக்குமெண்ட் இதுல தான் வந்து உங்களுடைய மெயின் ஆக்டிவிட்டிஸ் இருக்கனால இதுல நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க. அதுவும் எஸ்பெஷலி எக்ஸல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்டர்வியூ கிராக் பண்ணிட முடியும். அண்ட் செகண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அசோசியேட் சாஃப்ட்வேர் QA ஸ்பெஷலிஸ்ட்கான ஓப்பனிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் டெஸ்டிங் அண்ட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கான ஒரு ஓப்பனிங் தான். சேலரி பேக்கேஜ் 5 எல்பிஏலேருந்து 6 எல்பிஏக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் பில் பண்ணதுக்கு அப்புறமேலு நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் UI, API இதெல்லாமே வந்து நீங்கள் டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் மூலமாக நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மொபைல் ரெஸ்பான்சிவ் அல்லது வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டெஸ்டிங்கும் வந்து வேரி ஆகும். அப்போ நீங்கள் வந்து என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்டிங்கில் வந்து மேனுவல் டெஸ்டிங்னா என்ன, ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னா என்ன, அண்ட் ஒரு டெஸ்ட் ஸ்கிரிப்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், டெஸ்ட் கேஸ் ரைட்டிங் எப்படி இருக்கும், டெஸ்ட் பிளான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அஜூர் டெவாப்ஸ், கான்ஃப்ளூயன்ஸ், ஷேர் பாயிண்ட் எல்லாமே வெப்சைட்டில் கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது எல்லாமே நீங்கள் ஒரு பேசிக் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இன்டர்வியூவில் ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் என்னென்ன டைப் ஆஃப் டெஸ்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்டர்வியூ கொஸ்டின் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் கேட்கலாம், அல்லது நீங்கள் என்ன டைப் ஆஃப் டெஸ்டிங்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத பற்றி கூட கேட்கலாம். ஸோ டெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஏர்கால்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய நம்பர் ஆப்ரேஷன் ஸ்பெஷலிஸ்ட்கான ஓப்பனிங் 5 எல்பிஏலேருந்து 7 எல்பிஏக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பெசிஃபிக்கான ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு ஏர்டெல் யூஸராக இருக்கேன். நான் வந்து ஏர்டெல்லேருந்து என்னோட சிம்மை வந்து ஜியோக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுக்கறது தான் உங்களுடைய ஒர்க். ஸோ கஸ்டமருடைய ஃபோன் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலிகாம் கேரியர் இருந்து இன்னொரு கேரியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்பிட்வீனில் நம்மளுக்கு போர்ட் நம்பர் தேவைப்படும். ஸோ அந்த நம்பர் போர்ட்டிங் ப்ராசஸை தான் நீங்கள் ஹேண்டில் பண்ண போறீங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணணும். போர்ட்டிங்கோட ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டு அதுலேயும் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணணும். ஸோ கஸ்டமருக்கு வந்து ஸ்மூத்தான ஒரு டிரான்சிஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதா உங்களுடைய ப்ராசஸ். இதில் என்னெல்லாம் வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் வருமோ அது எல்லாமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்கில் செட் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஆர்எம் டூல்ஸ், அதாவது ஜீரா அல்லது ஜென்டெஸ்க் மாதிரி ஏதாவது ஒரு டூல் வந்து பேசிக்ஸ் தெரிஞ்சுட்டா நீங்கள் வந்து உள்ள என்ன டூல் யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் டிக்கெட் மேனேஜ்மெண்ட், டேட்டா என்ட்ரி, எக்ஸல், கூகுள் ஷீட்ஸ், பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், அதே மாதிரி நம்பர் போர்ட்டபிலிட்டி ட்ரைனிங் அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் நீங்கள் பேசிக்கான டேர்ம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டெலிகாம் பேசிக்ஸில் என்ன டேர்ம்ஸ் இருக்கோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்டர்வியூவில் ஒரு சில கீ டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணுறப்போ உங்கள் மேலே கான்ஃபிடன்ஸ் வரும். உங்களை ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி மை ஒர்க் டேஸ் ஜாப்ஸில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் 2 ஜாப்மே அவங்களோட கெரியர் போர்ட்டலில் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் போயிட்டு செக் அவுட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.